இப்படி தடுக்கி வந்தா வீடு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குவாங்க. இது ரோடு, இங்கிருந்து இப்படி தடுக்கி ஊந்தீங்கன்னா இது வீடு. கூகுள் எடுத்துட்டு மாதாவரம் பெருங்காவூர்னு போடுங்க. மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர். இஎம்ஐ ஆப்ஷன் இப்போ நிறைய பேர் தரதே கிடையாது. ஸோ நாங்களே உங்க சிபில்லாம் நல்லா இருக்குன்னா பேங்க்ல இஎம்ஐ போட்டு உங்களுக்கு வீடை வந்து உங்க பேர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். போர் வாட்டர் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியல. அதுதான் ஆக்சுவலி உண்மையான குடிக்க வேண்டிய தண்ணி. அந்த தண்ணி சூப்பராக இருக்குது. இதில் என்ன மெயின் மேட்டர்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஓனர்கிட்ட பேசலாம். இந்த இடையில புரோக்கர் கமிஷன்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி தடுக்கி வந்தா வீடு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குவாங்க. அதுவும் சென்னை சிட்டியில் மாதாவரம். எல்லாரும் மாதிரி சென்னையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பொய்யே சொல்ல, சென்னையில் இருக்கிறவங்களும் மாதாவரம் தெரியும். ஆனால் மாதாவரத்தில் இல்லாமல் நீங்கள் சென்னையில் இல்லாமல் ஊர் சைட்லேருந்து பார்க்குறீங்கன்னா வெறும் கூகுள் எடுத்துக்கோங்க. ஃபோனை எடுத்துகிட்டு கூகுளில் போயிட்டு சென்னை மாதாவரம் போடுங்க. சென்னை மாதாவரத்துலேருந்து மாதாவரம் பெருங்காவூர்னு போடுங்க. மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7 கிலோமீட்டர். இது ரோடு சரிதா? இது ரோடு. இங்கேருந்து இப்படி தடுக்கி ஊந்தீங்கன்னா இது வீடு. எடி பாருங்க, வாங்க, இது வீடு. இவ்வளோ ரேட்டு கம்மியாக சென்னை சிட்டியில் வேறு யாராலையும் தர முடியாது. அது சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 27 பிளாட் இருக்கீங்க. அதில் ஒரு 15-16 சேல் ஆயிடுச்சு. மீதி இருக்குது ஒரு 10 தான். யார் சீக்கிரமாக கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஒரு பிளாட் புக் பண்ணிங்கன்னா 10 கிராம் கோல்டு. அதே மாதிரி நீங்கள் 2 புக் பண்ணிங்கன்னா ஸ்கூட்டி ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். இதில் என்ன மெயின் மேட்டர்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஓனர்கிட்ட பேசலாம். இந்த இடையில புரோக்கர் கமிஷன்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டைரெக்டாக ஓனர் நம்பர் கேளுங்க, நான் தரேன். ஆனால் ஃபஸ்ட்டு சேல்ஸ் மேனேஜர் பேசுவார். அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஓனர் கான்டாக்ட் பண்ணுவார். நீங்கள் உட்காந்து தாராளமாக பேசிக்கலாம். ரொம்ப லாங்லேருந்து வரணும், எப்படி விசிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது. ரெடில்ஸ் வந்தீங்கன்னா பக்கம், மாதாவரம் வந்தீங்கன்னா பக்கம். ஓகேங்களா? இல்லை நாங்கள் வரமாட்டோம், சிட்டியில் தான் இருக்கோம், வீட்டில் தான் இருக்கோம், நீங்கள் வந்து பிக்கப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கேப் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? கேப் அனுப்பிச்சிடுறோம், நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நான் சொல்லிடுறேன். எவ்வளோ ஸ்பேசியஸ்டாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு வீடு. ஓகேங்களா? இந்த வீட்டுக்கு தனியாக கொல்லா கொடுத்துக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு தனியாக வாட்டர் சப்ளை. ஓகேங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக வாட்டர் சப்ளை கொடுத்துருக்காங்க. தண்ணியுமே நான் குடிச்சு காட்டுறேன் பாருங்க, வாங்க. ஸோ தண்ணியுமே எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி காமிச்சிடலாம். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, எங்கள் ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா? பண்ண சொன்னார், பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? தண்ணியுமே நான் குடிச்சு லைவாக காட்டுறேன். போர் வாட்ரு எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரில. அதுதான் ஆக்சுவலி உண்மையான குடிக்க வேண்டிய தண்ணி. அந்த தண்ணி சூப்பராக இருக்குது. தண்ணியுமே குடிக்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் கொலா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லாக பாருங்க ப்ராப்பர்ட்டியை. சுற்றி வீடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தைரியமாக அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஒரு வாட்டி காமிச்சிருங்க, நான் வீடெல்லாம் இருக்கா. சுற்றி வீடு பங்கமாக இருக்கும். ஊருக்குள்ளே சிட்டி உள்ள இந்த ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு ரொம்ப லாங்கில் இருக்கீங்கன்னா கூகுளில் போயிட்டு மாதாவரம் போடுங்க, இல்லை ரெடில்ஸ்ன்னு போடுங்க. சென்ட்ரல் பேசன் பீச், பெரம்பூர், அடுத்து மாதாவரம். ஓகேங்களா? மாதாவரத்துலேருந்து 7 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்துடலாம். ஓகே, வாங்க விசிட் பண்ணுங்கள். தாராளமாக சூப்பராக பை பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன்னா ஆல்ரெடி 16 காலி, இது 10 தான் இருக்குது. ஓகேங்களா? வந்து விசிட் பண்ணுங்கள். நம்பரு, டீட்டெயில், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. சுற்றி என்ன ஸ்பெஷலிட்டிஸ்லாம் இருக்கலாம் கேட்டுருவீங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே ஸ்பெஷலிட்டி நான் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் போட்டாலே எல்லாமே வந்துடும். ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சிட்டிக்குள்ளே இருக்கும். சிட்டிக்குள்ளே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 10 கிராம் கோல்டுன்னு சொல்லியிருந்தேன். கோல்டுனா கோல்டு கிடையாதுங்க, கோல்டு காயின் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. டவுன் பேமெண்ட் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். மீதி எல்லாமே நீங்கள் தவணை முறையாக நீங்கள் வந்து கட்டிக்கலாம். சரிங்களா? சீரியஸாக சொல்லணும்னா சிட்டிக்குள்ளே, அதுவும் மாதாவரத்துக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்குது கஷ்டம். அதுவும் சொன்னேன், ஒரு 16 வீடுகிட்ட சேல் ஆயிடுச்சு. மீதி இருக்குது 10 தான். யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக வந்து பை பண்ணிக்கோங்க. இஎம்ஐ ஆப்ஷன் இப்போ நிறைய பேர் தரதே கிடையாது. ஸோ நாங்களே உங்கள் சிபில்லாம் நல்லா இருக்குன்னா பேங்க்கில் இஎம்ஐ போட்டு உங்களுக்கு வீடை வந்து உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டேக் ஓவர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஃபவுண்டேஷன். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு விக்டோரியா ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா போதும். இவங்க ஆல்ரெடி நிறைய சேல் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ராப்பர்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நிறைய பேர்கிட்ட. ஸோ ஜஸ்ட் சர்ச் பண்ணிவிட்டு நம்பிக்கையோட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க மறக்காம 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.